வணக்கம். வள்ளுவரே, பிறர் பொருளை திருடக்கூடாதுன்னு சொல்றது சரி, அடுத்தவன் பொருளை அபகரிப்பது குறித்து மனசாலும் நினைக்கக்கூடாதுன்னு சொல்றீங்களே, இது உங்களுக்கே கொஞ்சம் ஓவரா தெரியலையா? அப்பனே, நல்லா யோசிச்சு பாரு. எண்ணம் தான் செயலாகிறது. எண்ணமே இல்லைன்னா செயல் உருவாகாது. அடுத்தவன் பொருளை அபகரிக்கணும்னு எண்ணம் வந்துட்டாலே அது என்னைக்காவது ஒரு நாள் செயலாகிவிடும். அதனால தான் பிறருக்கு சொந்தமான பொருளை கள்ள வழியில் அபகரிச்சிடலாம்னு மனசால சிந்திக்கிறது கூட பாவம்னு சொல்லி வச்சேன். அந்த கருத்தை தான் உள்ளத்தால் உள்ளலும் தீது பிறன் பொருளை கள்ளத்தால் கல்வே மெனல்னு கல்லாமை அதிகாரத்தில் 282வது குறளாக எழுதி வச்சேன். அருமையா சொன்னீங்க வள்ளுவரே. உள்ளத்தால் உள்ளலும் தீது பிறன் பொருளை கள்ளத்தால் கல்வே மெனல். அடுத்தவன் பொருளை கள்ள வழியில் அபகரிக்கணும்னு மனசுக்குள்ள திட்டம் போட்டா கூட அது ஒரு நாள் செயலாகிடும்ங்கிறதுனால மனதாலையும் அடுத்தவன் பொருளை அபகரிக்க நினைக்கக்கூடாதுன்னு எங்கள் புத்தியில் உரைக்கிற மாதிரி அருமையாக சொல்லிட்டீங்க. நன்றி வள்ளுவரே. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கும் பகிருங்கள். தொடர்ந்து திருக்குறள் தெரிவோம் பகுதியை கேட்க பாரதமணி திருநாடு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.